ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பைனாப்பிள் வச்சு ஒரு ஸ்நாக் தான் பண்ணியிருக்கேன். பைனாப்பிள் பார்பிக்யூ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பேன்லேயும் ஹேர் ப்ரையர்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட அவுட்கம் என்னென்னு வீடியோவில் பார்ப்போம் வாங்க. அன்னாச்சி பழ ஸ்கின்னை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் ஃப்ரூட்டில் முள் இருக்கும். அந்த முள்ளையும் நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. நீங்கள் அதோடையே சாப்பிடும்போது உங்களுக்கு நாக்கு எரிச்சல் வந்துடும். அது ஒன் டே கண்டினியூவாக இருக்கும். ஸோ பெட்டர் அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளை ஃப்ளாட் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பெப்பர் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இந்த ஸ்பைசஸை பைனாப்பிளோட போத் சைட்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் ஸ்லைசஸை பேனில் கிரில் பண்ணிக்கலாம். ஃப்ரையரில் ஆல்ரெடி டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நான் கிரில் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் டெம்பரேச்சரில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. பட் டைமிங்கில் நான் 4 minutes தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 minute 2 minutes வச்சுக்கலாம். இப்போ பேனில் நான் பைனாப்பிளை 2 சைடாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரையரில் ட்ரை பண்ணியிருக்கிற பைனாப்பிள் பார்பிக்யூவும் ரெடி. இதாங்க அந்த அவுட்கம். பேனில் பண்ண பைனாப்பிள் வந்து சொதன்னு இருக்குது. பார்பிக்யூ மாதிரி இல்லை. அண்ட் ஃப்ரையரில் பண்ணதுமே வந்து மிடில் வந்து சொதன்னு இருக்குது. சைடில் வந்து கிறிஸ்பாக இருக்குது. கருகி இருக்குது லைட்டாக. ஹீட் பண்ணதுனால பைனாப்பிளோட புளிப்பு வந்து அதிகமாகிடுச்சு. அந்த ஸ்வீட்னஸ் கம்மியாயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டாக பைனாப்பிள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.